ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஸ்கூலில் குட்டிகள் பசங்க எல்லாம் அழகாக ஆண்டாள் பாசுரம் எல்லாம் பாடி இந்த மார்கழி மாதத்தில் அதை மைக் வச்சு எல்லோரும் பாடுறா. டீச்சர்ஸ் எல்லாம் அவளை சுற்றி இருக்கா. அதை ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அது கேட்குறதுக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கும். இந்த மார்கழி மாதத்தில் அந்த ஆண்டாள் பாசுரம் எல்லாம் அந்த பசங்க பாடுறது, ஒரு சின்ன குடுமி வச்சுக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு அதை குழந்தைகள் பாடுறது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கணும். இது எல்லாருக்குமே ஆக்சுவலி பிடிக்கும். அதனால தான் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இது எல்லாருமே பாருங்க, சரியா? ஆழி போல் மின்னி வனம் புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றா அப்படின்னா, போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோன்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல வருணன், அதாவது ரெயின் காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், வருணதேவனை பிரார்த்தனை பண்றா. இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி, இந்த ரெண்டு லைன்ல ஆண்டாள் முழு வாட்டர் சைக்கிளையும் சொல்றா. நம்ம எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன் படிப்போமே, அது மாதிரி ஆழியுள் புக்கு, ஆழி அப்படின்னா சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே ஜலத்தை எடுத்து அந்த மேகங்கள்ல தங்க வச்சு புகழ்ந்து கொடார் தேரி, அதை மழையா வருஷி. எங்க ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த பகவானோட உருவம் எப்படி கருத்து இருக்குமோ அது போல கருத்து மேகங்கள் வேண்டும், உருவம் போல் மெய்கருத்து. பாடிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, பாழிய தோளுடைய அழகான தோள்களுடைய அந்த பத்மநாபன் எவருடைய நாபிக்கமலத்துல தாமரை இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில இருக்கிற அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தண்டர், அந்த தண்டர் வரும்பொழுதே அந்த சத்தம் வரும் இல்லையா, அது மாதிரி சங்கம் வரும்போது அந்த சங்கநாதம் மாதிரி அந்த தண்டரோட சத்தம் இருக்கணும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல், சாரங்கம் பெருமாளோட வில்லான அந்த சாரங்கத்திலிருந்தே எப்படி சரமழை அம்புக்கள்லாம் எப்படி மழை மாதிரி பாயுமோ அது மாதிரி மழை வரணும் அப்படிங்கிற ஆண்டாள். அப்புறம் திடீர்னு தோணுது ஆண்டாளுக்கு, என்னடா இது நம்ம இவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணிட்டோமே, எங்கேயா சென்னையில மிச்சாங் புயல் வந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே வந்துட போறது அப்படிங்கறதுனால வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களா இருக்கிற மாதிரி உலகில பெய்யணும் மழை, மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். நாங்களா அந்த மார்கழி மாசத்துல நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது பாசுரத்தை சொல்றா. இந்த பாசுரமே தமிழ் டீச்சருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாசுரம். ஏன்னா இதுல 11 நகரம் வருது. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றடிந்து தாழாதே சார்ந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு 11 நகரம் இந்த பாசுரத்துல வருது. நம்மளும் இந்த பாசுரத்தை மார்கழி மாசத்தை சொல்லி மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்று இந்த 4வது பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டுகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.